السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக மேலும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த எல்லா அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூஃபியாக்கள் அல்லாஹ்விடத்திலே மிக அதிகம் அஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், அல்லாஹு தாலா நரகத்துடைய படுகொலியில் தள்ளிடுவான், கபருடைய அதாப், இது எல்லாத்தையும் விட சூஃபியாக்கள் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சியது தன்னை விட்டும் அல்லாஹு தாலா முகத்தை திருப்பிடுவானோ என்றுதான் ரொம்ப பயந்தான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஒருவேளை நம் மீது பட்டுவிடுமோ என்றுதான் அஞ்சினான். ஒரு உண்மையான நேசிக்கக்கூடிய மனிதர், காதலிக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய முஹப்பத்திலிருந்து தன்னுடைய நேசக்கூடிய மனிதர்கிட்ட ரொம்ப அதிகம் அஞ்சக்கூடிய விஷயமும் இதுதான். ஒருவேளை அவர் நம்ம மேல கோச்சுக்குவாரோ, நம்ம மேல வருத்தப்பட்டு விடுவாரோ என்றுதான் அஞ்சுவோம். அல்லாஹ் தஆலா நம் மீது வருத்தமாக இருக்கிறான் என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் தஆலா இவர்கள் மேலாம் வருத்தமா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அடையாளங்கள் இருக்கு. இந்த 4 அடையாளங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முழுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 இருந்தா கூட அவர் மேல அல்லாஹ் வருத்தமா இருக்கிறான், அவர் அல்லாஹை விட்டும் தூரமாக இருக்கிறார், அவர் மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் குர்ஆன் ஹதீஸ் மூலம் சொல்றேன் நான். இந்த ஒரு 4 அடையாளங்கள் இருக்குதுன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கணும். நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்க, இன்னொருத்தரை போய் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட இந்த தன்மை இருக்குது, ஏன்னா அவருடைய அசலார்கள் எல்லாம் அறிஞ்சவன் தான். நம்முடைய உள்ளத்தை பாருங்க, நம்ம உள்ளம் இப்படி இருக்குது, நம்முடைய அமைப்புகள், நம்முடைய குணங்கள் இப்படி இருக்குதா, எல்லாம் நம்ம மேல வருத்தமா இருக்கிறோம், உடனே மாத்திக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அந்த குணங்கள் நம்மகிட்ட இல்லாம பாதுகாத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா கசுவத்துல் கல்ப், உள்ளம் ஒருத்தருக்கு இறுகி போயிருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மேல அல்லாஹ் கோபமா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம உள்ளம் இறுகி போனவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். காஃபிர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் அவர்கள் மேல கோபமா இருக்கிறேன், தண்டிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானோ அவர்களை பத்தி சொல்லும் பொழுதுதான் அவங்க உள்ளம் இறுகி போயிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சும்மா கஸத் குலூபுஹும் மின் பஅதி தாலிக், உள்ள ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுச்சு. வஇன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், கல்லை விட மோசமா, கல்லுல இருந்து கூட தண்ணி வருது, அது கூட அல்லாஹ்வின் பயத்தினால் கீழே விழுந்து விடுகிறது. இவங்க உள்ளத்துல இருந்து அழுக வர மாட்டுது, இவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டாங்களேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் உள்ளம் இறுகி போயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம்ம மேல இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு உள்ள இறுகி போச்சு, நம்ம உள்ளம் இறுகி இருக்குது, இன்னொருத்தரை பார்க்க வேணாம், இறுகி போச்சு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அதுதான். சில பேருக்கு செய்யலாமா அப்படின்னாலே போதும் தெரிஞ்சிடுவாங்க. சில பேர் பார்த்தாலே போதும், ஏன்பா அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கும், அந்த பார்வை பார்த்தாலே ஓகே அதுக்கு பிடிக்காது போல தெரியுது அப்படின்னு சொல்லி விலகிடுவாங்க. சில பேர் ஏன் பார்க்க சரிங்க கவுந்துருவாங்க. சில பேர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பயான் செஞ்சால் தெரிஞ்சிடுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இறுகி இருக்குன்னு அர்த்தம்.
சில பேரை ஏய் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு முகம் வந்துச்சு தெரிஞ்சிருவாங்க. சில பேரை திட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. சில பேரை அடித்தாதான் திருந்துவாங்க. அடியை போட்டு நான் அடியை போட்டாலாம் அந்த மாதிரி திருந்துற மாணவர்கள்லாம் இருப்பாங்க. இது மாணவர்கள் வச்சு சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடியது தான் இது. சில பேர் பட்டு 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 தான் திருந்துவாங்க, அடித்தாலும் திருந்த மாட்டாங்க. நல்லா வாழ்க்கையை அனுபவிச்சதுக்கு பின்பு அப்புறம் தான் திருந்துவாங்க. சில பேர் அப்பயும் திருந்த மாட்டாங்க. இது உள்ளம் இறுகி போயிருக்கு. பல அடையாளங்கள் ஒரு அடையாளம். எல்லா ரசூலுடைய எவ்வளோ விஷயங்கள் கல்புல இறங்கி கண்ணில் இருந்து தண்ணி வரலன்னு வச்சுங்களேன், நம்ம உள்ளம் இறுகி போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ பயான்கள் கேட்குறோம், அவ்வளோ தாலீம்களை கேட்குறோம், அவ்வளோ நேரம் செய்ய கூட இருக்கிறோம். அப்படி இருந்ததற்கு பின்பும் சில பேர் தவறுகள் செய்வாங்க. தவறு ரெண்டு விதமாக இருக்குது. உள்ளம் இறுகி விட்டவருடைய தவறு, உள்ளம் இறுகாதவருடைய தவறு. ரெண்டு பேரும் பாவம் செய்கிறாங்க. ரெண்டு பேருமே உதாரணமாக ரெண்டு பேரும் சாராயம் குடிச்சான்னு வச்சுங்க. யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்குது, யாருடைய உள்ளம் மென்மையாக இருக்குங்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு முஃமின் எப்படி தெரியுமா இருப்பார்? அவர் ஒரு சின்ன பாவம் செஞ்சிருப்பார், அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு சின்ன பாவமா தெரியும். ஆனால் அந்த சின்ன பாவம் தன் தலைக்கு மேல் மலை இருப்பதை போல் பார்ப்பார் முஃமின். முனாஃபிக் எப்படி தெரியுமா இருப்பான்? மாபெரும் பாவம் செய்திருப்பான், தன் மூக்கில் அமர்ந்திருக்கும் ஈயை ஓட்டுவது போல் இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நினைப்பான். இது முனாஃபிக்குடைய அடையாளம்னு சொன்னாங்க. சொல்லி காட்டுறாங்க. ஹஸரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசும்போது சொல்லி காட்டினாங்க. உவைசுல் கர்னி சொல்றாங்க, நீ ஒரு பாவம் செய்யறியா, சின்ன பாவம் தான் செய்யற, சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்காத, யாருக்கு பாவம் செய்தா என்பதை பார் அப்படிங்கிறாங்க. அடுத்த சொல்லி காட்டுறாங்க, நீ ஒருவேளை அந்த பாவத்தை சின்ன பாவம் தான் நினைச்சுன்னு சொன்னா, நீ யாருக்கு பாவம் செய்தாயோ அவரை நீ மட்டமாக நினைச்சதா அர்த்தம். அவரை நீ மட்டமா நினைச்சிட்டேன்னு அர்த்தம். அதனால எந்த ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் இது சின்ன பாவம் மட்டும் நினைச்சிடாத அப்படிங்கிறாங்க. அதனால யாருக்கு தப்பு செஞ்சிருக்கிறோம் அதை பொறுத்து மாறுதா இல்லையா? ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம், மாணவரை கூப்பிட்டோம், பிரச்சனை இல்லை. பிரதமரை கூப்பிட்டா அவ்வளோதான், நியூஸ் ஹெட் நியூஸ் ஆக்கி தூக்கு தண்டனையா இல்லை என்ன தண்டனை சிறை தண்டனை முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆட்களை பொறுத்து பொறுத்து அதனுடைய தண்டனைகள் மாறுபடுகிறது. அல்லாட்ட ஒரு சின்ன பாவம் நினைக்காது, யாருக்கு பாவம் செஞ்சோன்னு பாரு அப்படிங்கிறான். அப்ப உள்ளம் இறுகியவர் பாவம் செய்வார், செய்யறப்ப தப்பு செய்யறோம் ரொம்ப மனுஷங்க தெரியாம செஞ்சுட்டேன் இல்லை, அடுத்த வாட்டி செய்ய மாட்டேன் எல்லாரும் சொல்லி உள்ளத்துல உறுதியோட அந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ளம் இறுகி போனவருடைய பாவ விடுதமா இருக்கும், ஒரு வாட்டி அடுத்த வாட்டி கடைசி அடுத்த வாட்டி இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணம் ஏற்படும். இல்லை இதெல்லாம் ஒரு பாவமாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் போடும். அவன்லாம் அதெல்லாம் பண்றான், நான் இதுதானே பண்ணேன், இந்த எண்ணம் இதுவெல்லாம் உள்ள இறுகி போயிருக்குங்கிறது கிடையாது. அல்லாஹ் நேரடி பாதுகாக்கணும். நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இதுவெல்லாம் இருந்தால் அல்லாஹ் நம்ம மேல வருத்தமா இருக்கிறான்னு அர்த்தம். இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளம். இன்னும் நம்ம நெருங்கி போகணும் அல்லாஹ்ன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம மேல வருத்தமா இருக்கிறான்னு அர்த்தம். உடனே மாத்திக்கிறது வழியை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் மாத்திக்கோமா? இன்ஷா அல்லாஹ். உள்ளம் யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்குதோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபம் கொள்ளுகிறான். அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் சொல்லி காட்டுறான். இரண்டாவதாக சொல்லி காட்டுறாங்க சூஃபியாக்கள், நம்ம இன்னொருத்தர் மேல கடுப்பா வருது, வெறுத்து போச்சுடா இந்த மனுஷனை, இவன் இப்படிதான்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 பேர் மேல கோவப்படுறேன். இப்போ பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. சில பசங்க பார்த்தா மாசத்துல பாதி பேர் பேச மாட்டாங்க, எல்லாத்துலேயும் சண்டை. சில பசங்க பார்த்தா எல்லாத்தையும் பேசுவாங்க, பாகுபாடு இல்லாம பெரிய பையனா இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க யாரும் எல்லாத்துலேயும் விளையாடுறது, அந்த மாதிரி சில பசங்க இருப்பாங்க. மக்கள் மீது விருப்பு ஏற்படுதா இல்லையா? இது அல்லாஹ் உன் மேல வெறுப்பா இருக்கான்னு அர்த்தம். இவன் சரியில்லடா, அவன் சரியில்லடா, அவன் சரியில்லடா, அவன்கிட்ட இதை தப்புடா, அவன்கிட்ட தப்புடா, இதெல்லாம் பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட இப்படி பண்றான், இவன் இப்படி பண்ணலான்னு சொல்லி மக்கள் மேல ஒருத்தன் கோவப்படுறான் இருக்கான்ல, அவன் மேல அல்லாஹ் கோவப்படுறான்னு அர்த்தம். சதாசன் சொல்றாங்க, மக்கள் தீயவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று யார் சொல்லுகிறார்களோ அவன்தான் மக்களிலே மிக அதிகம் தீயவன் என்று சொல்லி காட்டுறான். ஆதம் காலத்தை திட்டுகிறான், நான் தான் காலமா இருக்கிறேன், இத்தனை கோடி தஜல்லி என்னுடைய தஜல்லி, அவன் என் மீது வருத்தப்படுகிறான், அவன் எனக்கு பிடிக்காதுங்க, ஏன் அவன்கிட்ட இந்த குணம் இருக்குங்க,
ஏன்னா அவரே எனக்கு பிடிக்காதுங்க, சொந்தக்காரங்கனே எனக்கு பிடிக்காது, சில பேர் சொந்த பந்தனே எனக்கு பிடிக்காது, சரியான ஏழ்றா அவங்க நினைச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, அதனால மொத்தமாக ஒதுங்கிட்டவங்க. இல்லை இல்லை, அல்லாஹ் உன்னை ஒதுக்கி விட்டான். அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், ரஹம் உறவை அல்லாஹ் தாலா படைச்சோன்னே அந்த உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உனக்கு ரஹம்னு நான் பேர் வச்சிருக்கிறேன், இந்த ரஹ்மானாக என்னுடைய பெயர்ல இருந்து எடுத்து நான் வச்சிருக்கிறேன் உனக்கு, அதனால உன்னை யார் துண்டித்தார்களோ அவர் என்னை துண்டித்து விட்டார் என்று சொன்னான் அல்லாஹ் தாலா. உறவை பார்த்து அல்லாஹ் தாலா சொன்னான். சில பசங்க அப்படிதான் இருப்பாங்க, எவ்வளவோ படிச்சு சொல்லி பாருங்க, இல்லை அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்காது, அவரை நான் வெறுக்கிறேன்னு சொன்னால் அத்தனை பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கிறது கிடையாது. நான் எல்லாத்திட்டும் ஒதுங்கி வர்றேங்க, இவங்கெல்லாம் எனக்கு மக்கள்லேயே ரொம்ப தீயவர்கள் என்று நினைக்கிறார்கள், மக்கள் மீது கோபப்படக்கூடியவர்கள். அக்கறையாக கோபப்படுறது ஒன்று இருக்குது, அக்கறையோட அவன் நல்லா வரணும் உஸ்தாத் நம்ம மேலே கோபப்படுறாங்க, எவ்வளோதான் நம்மளை திட்டினாலும், எவ்வளோதான் சர்க்கார்லாம் வந்து நல்லா திட்டுவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க, குச்சியத்தை அடிப்பாங்க, இதெல்லாம் செய்வார்கள், அதெல்லாம் அக்கறையோடு படக்கூடிய கோபம். அது இல்லை வெறுத்து இவெல்லாம் மனுஷனா. அதான் சர்க்கார் சொல்லுவாங்க, எந்த ஒரு மாணவரையும் இல்மின் காரணமாக அவர் சரியாக படிப்பு வரல, பது அகலாக் தீய குணங்கள் இருக்குது, அதனால இவங்க வந்து மாசா விட்டு துரத்துறாங்க அப்படின்னா அது பிரச்சனை. ஏன்னா அந்த தீய குணம் பரவக்கூடிய ஆற்றல் பெற்றது, அவனு அதுக்காக இல்லை, இல்மு வரலங்கிறதுக்காக யாரையும் மாசா விட்டு விரட்டணும், மாசா விட்டு போகும் சொல்லாதப்பா. ஏன்னு சொன்னா அது அல்லாஹுடைய தஜல்லி, அது அல்லாஹுடைய தஜல்லி. அல்லாஹுக்கான இல்மு கொடுக்கல, அவ்வளவுதான். ஆலிமாகி அல்லாஹ் அவன் கூட தான் இருக்கிறான், எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இல்மை வெளிப்படுத்த முடியும். அதனால இல்மு இல்லைங்கிறதுனால யாரையும் மட்டமா பார்க்காத சகா சொல்லி காட்டுவோம். அப்போ ஒரு படிக்காத பையன் அவன் மேலே பார்த்தாலே கோபமாக வருது, சே படிக்கவே மாட்டான்டா அப்படின்னு மக்களை நீங்கள் வெறுக்கிறீங்களா இல்லையா? இது அல்லாஹ்வை வெறுப்பது போல். அல்லாஹ் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கிறதுக்கு கிடையாது. இப்போ நம்ம மனசை பார்க்குறோம், அந்த பையனை எனக்கு பிடிக்க மாட்டுது, இந்த பையனை எனக்கு பிடிக்க மாட்டுது, எல்லா பசங்களையும் பிடிக்குதுங்க, அந்த ஒருத்தனை மட்டும் பிடிக்க மாட்டுதுன்னா அல்லாஹ் அவனோட 99% பொருத்தமாக இருக்கிறான், 1% அல்லாஹ் அவங்க மேலே வெறுப்பாக இருக்கான்னு அடையாளம். எல்லாமே எனக்கு வந்து ஓகேங்க, அந்த ஒரு பையன் எனக்கு பிடிக்கலைங்க, அந்த ஒரு பையன் சகா சொல்லுவாங்க, அதாவது ஒரு தீயவரை தண்டிக்கிறோம், ஒரு பாவம் செஞ்சவரை மார்க்க சட்டப்படி தண்டனை இருக்குது, கொலை செஞ்சா கொலை அப்படின்னு சொல்லியிருக்கு, எல்லாமே இருக்குது. அந்த பாவியை தண்டிக்கிறதுக்கு, பாவி மேலே வெறுப்பு கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. மதீனாவில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்க, ஜினா செஞ்சுட்டாங்க. சஹாபிய ரசூல்லாட்ட வந்து யாரை சொல்ல ஹத் அடிங்க அப்படின்னா, சல்லாஹம் நீ செஞ்சுக்க மாட்டோமா, தப்பு செஞ்சுக்க மாட்டோமான்னு அனுப்பிச்சி விட்றாங்க. திரும்ப யாரை சொல்ல உண்மையாக செஞ்சுட்டேன். அப்படியா, மாசமாக இருக்கலாம்னு பார்க்கலாம், மாசமாக இருங்க, குழந்தைய பெற்கிறாங்க, குழந்தை வளரட்டும் வேண்டாங்க, குழந்தைக்கு 5-6 வயது வருது, ஒரு 7-8 வயது வருது, சந்தையில் வளர்கிற மாதிரி ஒரு பருவம் வருது, தொந்தரவு பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் யாராலும் பாவம் சினா செஞ்சுட்டேன், ஹத்தறிங்க. சரி, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களுக்கு பின்பு ஹத் அடிக்கிறாங்க, கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் சினா செஞ்சால் கல்லால் அடித்து கொள்ளணும். அவங்கள கட்டப்படுது, கல்லால் அடிக்கப்படுறாங்க. அவரோட ரத்த துளி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு மேலே படுது. இஸ்லாமிய போர் படை தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு ரத்தப்படுது. ஜானியுடைய ரத்தம், விபச்சாரியுடைய ரத்தம் அப்படின்னு தட்டி விடுறாங்க. சுல்லா பார்த்து ஒரு மறைச்சாங்க, யாரை பார்த்து ஜானிங்கிறீங்க? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த தௌபாவை மொத்த மதீனா மக்களுக்கு விரித்து கொடுக்கப்பட்டாலும் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடும். அவ்வளோ தௌபா செஞ்சிருக்காங்க அல்லாஹ்ட்டவங்க. யாரை கேட்டு அவங்களுக்கு ஜானியோட ரத்தம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபமாயிட்டாங்க. இப்போ செய்தவர்கள் அவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள், பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவம் செய்தவர் வெறுக்கவே கூடாது. அப்படி வெறுத்திருந்தாங்கன்னு சொன்னால் மதசால ஒரு மாணவர் ஒதுக்க மாட்டோம். நம்ம அதுக்கான தப்பு செஞ்சுட்டா போ சொல்லி நம்மை வெறுத்திருந்தார், நம்ம செஞ்ச தப்பை வெறுக்கிறாங்க, தப்பிற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தவறை வெறுக்கிறார்கள், தவறு செய்தவரை வெறுக்கவே இல்லை என்னைக்குமே. இன்னும் சக்கான சொல்லுவாங்க, அல்லாஹ் அதாவது பெரும்பெரும் ஹலீஃபாக்களாக பெரும்பெரும் அந்தஸ்தை அடைஞ்சு மேலே வராங்களா இல்லையா, இவங்கெல்லாம் சின்ன வயசில் அவருடைய ஆரம்ப காலத்தை பார்த்து அதிகமான தப்பு செஞ்சுருப்பாங்க, அதிகமான தவறுகளை செய்திருப்பார்கள். அந்த தவறின் உறுத்தலின் காரணத்தால் தான் மேலே வந்திருப்பாங்க. அதனால தவறு செய்தவர்கள் என்னைக்குமே நம்ம தப்பா மட்டமாக நினைக்கவே கூடாது. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு சமூகத்தினரும் மற்றொரு சமூகத்தை மட்டமாக நினைக்காதீங்க. அந்த மட்டமாக நினைக்கும் இந்த பாவம் இருக்குதா இல்லையா, இது அவர்கள்ட்ட உள்ள குறை கிடையாது, உங்கள்கிட்ட உள்ள குறை. நீங்க போய் கண்ணாடியை பார்த்தீங்க, அல் முஃமின் மிராத்துல் முஃமின் தானே, ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் கண்ணாடியை பார்த்தா அங்க ஒரு மனிதர் நிற்கிறார். அந்த மனிதனுடைய மூக்கில் நஜீஸ் ஒட்டிட்டு இருக்குது, ஒரு மாட்டுடைய சாணம் ஒட்டிட்டு இருக்கு. ஓங்கி பலார்னு அடிச்ச கண்ணாடி உடைச்சிட்டீங்க, நஜீஸ் ஒட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க. யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்?
கண்ணாடியில் இருந்தவர் அவர்கிட்ட ஏதாவது தப்பு இருந்துச்சா, குறை இருந்துச்சா? இவர்கிட்ட உள்ள குறைய அது காட்டுச்சு. இவர்கிட்ட உள்ள குறைய அது காட்டுச்சு. அடிச்சு உடைச்சிட்டா இவருக்கு தான் நஷ்டம். இந்த குறையோடவே வாழ்ந்துட்டு இருப்பார். அதனாலதான் அந்த முஃமினுக்கு கண்ணாடி. ஒரு முஃமினுடைய குறை உன் கண்ணுக்கு தெரியுதா, உடனே இந்த குறை நம்மள்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும். அது இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒது செய்வாங்கண்ணா. ஒது செஞ்சா மற்றவங்களாம் உதவு செய்வாங்கல்ல, அந்த தண்ணியெல்லாம் ஓடி வரும். செஞ்சால் அவன் செஞ்ச பாவம்லாம் வரும். இவன் வந்து விபச்சாரம் பண்ணியிருக்கான், அவன் சாராயம் கொடுத்துருக்கான், எத்தனை பொய் பேசியிருக்கான், புறம் பேசியிருக்கான், எல்லா பாவமும் கண்ணில் தெரியுமா? உடனே அல்லாட்ட தோப்பா சொன்னாங்க, அல்லா யாருடைய குறையும் கண்ணை காட்டவே காட்டாதல்ல. எந்த ஒரு மனிதனுடைய குறையும் கண்ணில் காட்டி ஒருவேளை அந்த பார்வையோடு அவர் பார்த்துட்டேன்னு சொன்னா நான் பாவையாயிடுவேன். இல்ல யாருடைய குறையும் கண்ணில் காட்டாதன்னு அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் கண்ணில் தெரியலையா? இல்லை உதவு செஞ்ச தண்ணி வரும்போது எப்படி பாவங்கள் கழுவப்படுது, அது மாதிரி அவர் என்னென்ன பாவம் செஞ்சாருன்னு அந்த உதவு செஞ்ச தண்ணியிலே பார்ப்பாங்களா ஏமா? உடனே அல்லாட்ட தோபா செஞ்சேன், எல்லாம் இப்போ இந்த பார்வையிட்டு நீ பாதுகாத்துறல அப்படின்னு சொல்லி. ஒரு வாட்டி சர்க்கார் நாயகம் ஒரு திருமண மஜ்லிஸுக்கு போயிருந்தாங்க. பெரிய கோடீஸ்வரர். அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் இறந்துட்டாங்க. தம்பியுடைய வீட்டு திருமணம் நல்லா பயங்கரமான திருமணம் முடிச்சுட்டு சர்க்கார் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் அவர் வந்தார். இந்த திருமணம் நடத்தக்கூடிய பெற்றோர் வர்றார். தந்தை வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்கள்? என் அண்ணனை பற்றி பேசணும் அப்படின்னு சர்க்கார் விளங்கிட்டாங்க. 2 பேருக்கு மধ্যே ஏரில் ஓடிட்டு இருந்துருக்கு. எல்லா குறையும் சொல்ல போகிறாருன்னு சொல்லி சர்க்கார் சொன்னாங்க. அவரை பற்றி ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன், அவருக்கு அதிகமாக துவா செய்கிறேன், சந்தோஷமாக சொல்லுங்கள். ஏதாவது குறை சொல்லணும்னு விரும்புனீங்களா, ஒரு குறையும் என்ன சொல்லிடாது, அந்த பார்வையோடு நான் பார்க்க விரும்பலை, சொல்லாதீங்க அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நல்லது கூட வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே ஸ்டாப், நிப்பாட்டுங்க. கோவப்பட்டாங்க சர்க்கார். ஒரு நல்லதும் இல்லை, நிப்பாட்டுங்க. ஒரு மூமினை பார்த்து எப்படி சொன்னீங்க? அவரை கூட இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்தீங்க, உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன் அவரை பத்தி நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன் பாரு. அவருக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, 3 பிள்ளைகளையும் இஸ்லாத்தின்படி வாழ வைத்திருக்கிறார். நல்ல முறையிலே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். எல்லோரும் வீட்டிலே தொழுகிறார்கள். முஃமினான ஒரு குடும்பத்தினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் வரக்கூடிய அத்தனை சந்ததிகள் செய்யக்கூடிய நன்மை அவருக்கு தான் கிடைக்கும். ஒரு பிள்ளையை ஆலிமாக்கி இருக்கிறார். உங்க பிள்ளை ஆலிம் இல்லை, உங்கள்கிட்ட அந்த குறை இருக்கு, அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். அவர் இத்தனை குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறார், இவ்வளவு சேவைகள் செஞ்சிருக்கிறார். அந்த அந்த நன்மை உங்கள்கிட்ட இல்லையே. இவ்வளவு நன்மைகள் இருக்குது, அவரை பத்தி ஒரு நன்மை கூட இல்லைன்னு சொல்றீங்க. இன்னும் அவருக்கு நான் நெருங்கி இருந்தால் இன்னும் பெரிய பட்டியலே போடுவேன், ஏன் அவரை பத்தி குறை சொல்றீங்கன்னு சர்க்கார் கோவப்பட்டாங்க. நல்லா விளங்கணும், யார் வீட்டில் சாப்பிட்றோம், யாரை பத்தி பேசுறோம், வந்து ஓனர் வந்து பேசுறார், அவரை பத்தி எந்த நன்மையும் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை இவர் ஏசுகின்றாரோ, யாரை கடைக்கண்ணாக ஓரக்கண்ணிலே யாரை இவர் மட்டமா பார்க்கிறாரோ அவரை புகழ்ந்து சர்க்கார் பேசுறாங்க. காரணம் என்ன? எந்த ஒரு முஃமினை பத்தி குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில சஹாபாக்களை பத்தி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க. என்னுடைய தோழர்கள் யாரை பத்தி இந்த குறை சொல்லாதீங்கம்மா, நான் அந்த பார்வையோடு அவர்களை பார்க்க விரும்பவில்லை. காரணம் என்ன? எதனால அப்படி சொல்றேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, யாரேனும் ஒரு மனிதர் குறையோடு பார்த்தீங்கன்னா அந்த குறை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், அந்த தீமை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நம்ம கல்பு ஓட்டையா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு மேல ஓட்டையா தெரியும். நம்ம கல்பு நிறையோட இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு, யாரை பார்த்தும் நம்ம செய்ய மாட்டோம், குறை ஏற்படாது. அன்பர்களே, மற்றவர்களை பற்றி கோபம் ஏற்படுதுன்னு சொன்னா முதல்ல நம்ம நினைக்கணும் நம்ம கல்பு ஓட்டையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் மீது கோபமாக இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்றாங்க சூஃபியாக்கள். அடுத்து 3ஆவதாக சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா செல்வமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். 2 விஷயங்களுக்காக கொடுப்பான். ஒன்று, சில பேர் அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசிக்கலாம், அதனால வாரி வழங்கி கொடுப்பான். அது சொன்னாங்க இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்டு மந்தைகளே 5000 இருந்துச்சான். எத்தனை ஆடு இருந்திருக்கும், அவ்வளோ செல்வங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். மலக்குமார்களுக்கெல்லாம் பொறாம தாங்கலை, என்ன இப்படி ஹலீலுல்லான்னு பட்டம் வேற அல்லாஹ் கொடுத்துட்டான். நம்ம என்ன கற்பனை பண்ணியிருப்போம், அல்லாஹ் நெருங்கி இருந்தானா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அல்லாஹ் ரொம்ப காசு இருந்துச்சுன்னா என்ன நினச்சிருப்போம், அல்லாஹ் ரொம்ப காசு பண்ணிட்டு அல்லாவோட தூரமாக இருப்பான்னு நினச்சிருப்போம். ஹலீலுல்லாவும் இருக்கிறாரு, இவ்வளோ கோடீஸ்வரராக இருக்கிறாரு சொல்லி மலக்குமார்கள் கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்க. உடனே அல்லாஹ் நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு உடனே ஒரு மலக்கு அப்படியே ஓரமாக வர்றாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹுன்னாங்களா, இப்ராஹிம் காலுக்கு கைஃபியத் ஆயிடுச்சு. சொல்லுங்கள், திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்கள், திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதாவது சாதாரணமாக சொல்ல முடியாது. என்ன தருவேன், என்னுடைய பாதி ஆட்டு மந்தையை உங்களுக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டாங்க.
திரும்ப சொல்கிறாங்க சுப்பூன் உத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலை. திரும்ப சொல்லுங்கள். இந்த இன்னொரு ஆட்டு மந்தையும் கொடுத்துட்டாங்க. திரும்ப சொல்லுங்கள். தன்னை நானே உங்களுக்கு அடிமையாக ஆகி விடுகிறேன் சொல்லுங்கன்னாங்க. 3ஆவது வாட்டி சொன்னாங்க. கைஃபியத்தை சொல்கிறாங்க. உடனே அந்த மலக்கு சொன்னாங்களாம், நான் மலக்கு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், நீங்களே வச்சுங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ஹலீலுல்லா கொடுத்தது திரும்ப வாங்க பண்ண நீங்களே வச்சுங்கன்னு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே போயிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுத்தாலா நிஅமத்துகளை கொடுக்குறான். சில பேர் எதுக்கு அல்லாஹ் கொடுக்குறான், அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அடைந்து விட்டார்கள், அவர்கள் நேசித்து அல்லாஹ் சில பேர் கொடுப்பான். சில பேருக்கு இம்ஹால், அதாவது தவணை விடுவோம், கொஞ்ச காலம் போய் கடைசியாக ஒட்டுமொத்தமாக அடித்து உள்ளே நுக்கிறதுக்கு, அதுக்காக அல்லாஹ் கொடுப்பான். அதனால சஹாபாக்கள் ரொம்ப பயந்துருக்கிறாங்க. சில சூஃபியாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் சிஹத்தை விட ஆஃபிய சலாமத்தை விட நோய் நொடியோ இருப்பதை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. வசதியாக இருப்பதை விட பிச்சைக்காரனாக இருக்கிறத தான் நான் விரும்புகிறேங்கிறாங்க. ஒரு பெண்மணி சதாசம் திருமணம் முடிச்சு வச்சாங்க. 40 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்துட்டாங்க. அந்த அம்மா திரும்ப வந்துட்டாங்க. தலாக் வேணும் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. ஏம்மா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஏம்மா தலாக் கேட்டு வந்திருக்கிறீங்க? கல்யாணம் முடிச்சு 40 நாள் ஆயிடுச்சு யார் ரசூலுல்லாஹ். 40 நாளோ 40 மாதங்களோ என்னமோ சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட என் கணவர் படுத்து படுக்கையாக நல்ல ஆஃபீஸில் தினைக்கு வேலைக்கு போட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் யார் சொல்லு. பயமாக இருக்குது, ஒருவேளை என்னுடைய கணவர் மீது அல்லாஹ் கோபமாக இருப்பானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு உடம்பு செல்லாமல் போயிட்டார், இது வேணும் இன்னும் வேணும், அன்னைக்கு தூங்கவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கணக்கு போடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 40 நாள் ஆஃபியத்தாக இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு வேளை கோபமாக இருக்கிறானோ, கால தவணைகள் விட்டு கடைசியாக ஒரேடியாக பிடிப்பான்னு பயமாக இருக்குது, அவர் நல்லவரான்னு பயமாக இருக்குது, பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நல்லதாக இருக்குது, ஆனால் இத்தனை நாளும் நல்லாவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இப்போ சல்லாசம் சொன்னாங்க, கொல்லப்படாதுமா, கணவர் அல்லாவுக்கு நெருங்கி வருதான்னு சொல்லி ஆறுதல் சொல்லி சல்லாசம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கு ஏதோ பயந்துருக்காங்க பாருங்க. வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்க பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறோம், அல்லாஹ் கறி மீன் முட்டையாக கொடுக்குறான் பார்த்தீங்களா, அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செஞ்சோம், அதான் நிறைய நேமத்துக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுத்தாலா புடுங்கி சோதிக்கிறத விட கொடுத்து சோதிக்கிறான்ல அதுதான் பெரிய ஆபத்தான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வ பஅத்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், மிஸ்கீனாவே வாழவை, மிஸ்கீனாவே என்னை மரணிக்க செய், மிஸ்கீனாவே என்னை எழுப்பு அப்படின்னாங்க. கொடுத்து சோதிக்கிறான்ல அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் எப்படி புடி வரும்னு தெரியாது, எப்படி அல்லாவுடைய அதாபுரனே தெரியாது, மெத்தனையாக வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம அப்படியே மகிழ்ச்சியாக அல்லாவுடைய எல்லா நேமத்தும் நமக்கு தான் கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரேடியாக அல்ல அப்படியே குப்பரை சொருவிடுவான். அதனால நேமத்து வர்ற சமயத்தில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட ரஹ்மத் வருது, நினைக்கிறதுலாம் கேட்கறதுவாலாம் கபூல் ஆகுது, அந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த நேரத்தில் அல்லாஹ்வுத்தாலா கவிழ்த்து விடுவான் என்று தெரியாது. இப்போ என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்துக்கு ஒரே நன்றி கடன் என்ன, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுத்தாலா குதிரைகள் எந்த அளவுக்கு குதிரை வாங்குவாங்கன்னா, அவங்க படைக்கு குதிரை வாங்குவாங்கன்னா, அவங்க உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க படைக்கு குதிரை வாங்கினாங்கன்னா, ஷாம் நாட்டிலேருந்து பகதாதுக்கு வருதுன்னு வச்சுங்க, ஷாம் நாட்டில் கடைசி குதிரைன்னா முதல் குதிரை பகதாதில் நிற்குமா, அவ்வளோ குதிரை வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் வாங்குவாங்க குதிரைகள். அந்த மாதிரி தான் வாங்குவாங்கண்ணா. வாங்குற சமயத்தில் ஒரு நாள் அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அசர் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, கதாவாயிடுச்சு. ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க, விளங்கிட்டாங்க, ஆஹா அல்லாஹ் கொடுத்துருக்கிற நேரத்தில் அல்லாவுக்கு மாறு செஞ்சு அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ குதிரைகளையும் அந்த நேரத்தில் குர்பானி கொடுக்கலாம், குதிரைகள் ஆடு குர்பானி கொடுக்குற மாதிரி குதிரைகளை குர்பானி கொடுக்கலாம், எல்லாத்தையும் குர்பானி செஞ்சு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு செய்துட்டாங்க தான் செலவுலையே. அல்லாஹ் பார்த்தான், இவ்வளோ வசதிகள் கொடுத்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களா, உடனே அல்லாஹ்வுத்தாலா இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு குதிரையே தேவையில்லை, காற்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துட்டான். 1 மாதம் குதிரையில எவ்வளவு தூரம் போவீங்கன்னா அது ஒரே காலை நேரத்தில் போயிடலாம். உதுஹா ஷஹ்ருன் வ ரவாஹா ஷஹ்ரு, 1 மாதம் குதிரையில இங்கேருந்து நீங்க டெல்லி போயிடலாமா, அதை ஒரு காலை நேரத்தில் அப்படியே போற விரிப்பாங்க, காற்று கொண்டு போய் அப்படியே விட்டுரும். அந்த மாதிரி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். காரணம் என்ன, ஏன் அல்லாஹ் அப்படி கொடுத்தான், ரொம்ப செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருப்ப கவனமா இருந்தான். ஆரோனுக்கு அதே செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், கொஞ்சம் சருகல் ஏற்பட்டுச்சு, இன்னும் பூமியிலே உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் புடின்னு சொல்லி மண்ணுக்குள்ள தள்ளாங்களா இல்லையா, கியாமத் வரைக்கும் உள்ள போய்கிட்டே இருப்பான் அவன். அவ்வளோ பெரிய அதாப அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ கவனம் குறைகிறதோ, ஏழ்மையாக இருக்கிறப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் இது பெரிய விஷயம் இல்லை. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்க சமயத்தை அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது ரொம்ப கவனம் வேணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்.
அதனால தான் சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது கோபமாக இருப்பதற்கு அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்ன, ரொம்ப வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறானா அதுவும் அடையாளமாக இருக்கலாம். அதுதான் அடையாளம் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு அல்லாஹ்வுத்தாலா கோபமா இருக்கிற சமயத்திலையும் கொடுக்குறான், சில பேருக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்போது கொடுக்குறான், சில பேர் பரிச்சை வைக்கிறதுக்கும் எல்லாம் கொடுக்குறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சரியா இருக்கிறீங்க, யார் கரெக்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற சோதிக்கிறதுக்கும் அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்றான். இப்போ வசதி வாய்ப்புகளை கொடுக்கும்போது ரொம்ப கவனம் இருக்கணும். அந்த நேரத்திலையும் அல்லாஹ் மீது கோபமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நான்காவதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை அல்லாஹ் தான் ஒரு பாவனைகள் தரும், தௌபா செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். நல்லமல் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். சில மாணவர்கள் சொல்லுவாங்க, ஊருக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல சார், தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்க முடியல, ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியல, ஒரு நல்லமலும் செய்ய முடியல, எத்தனையோ வாடி கிதாப் எடுத்துட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கவே முடியல அப்படின்னு சொல்ற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கிறான் பார்த்தீங்களா, அதுவும் எல்லாம் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கிறது கிடையாது. சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, நீ தொழுகலை அப்படிங்கிறது இல்லை, அல்லாஹ் உன்னை தொழுக விடலை. நான் தர்மம் கொடுக்கவில்லை, இல்லை இல்லை, அல்லாஹ் உன்னை தர்மம் கொடுக்க விடலை. நான் இந்த அமல் செஞ்சுட்டேன், அல்லாஹ் செய்ய வச்சான். இதுதான் உண்மை. ஹகீகத் மஜாஸ் என்ன, நான் செஞ்சேன், நான் தப்பிச்சுட்டேன். எந்த ஒரு லா ஹவுல, நன்மையை செய்வதற்கு எந்த ஒரு ஆற்றலும், வலா குவத்த, எந்த ஒரு பாவத்தை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்கு சக்தியும் இல்லா பில்லா, அல்லாஹ் கொண்டே தவிர இல்லை. இப்போ ஒரு நன்மையான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பே ஏற்பட மாட்டுது அப்படின்னு சொன்னா, ஆனா பாவ காரியங்கள் செய்வது நிறைய வாய்ப்பு ஏற்படுதுன்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கணும் கிடையாது. யார் மேல அல்லாஹ்வுத்தாலா கோபப்படுறானோ அவர்களை தன் பக்கம் நெருங்கக்கூடிய வாசலை அல்லாவே அடைச்சு வச்சிருக்கும். ரஹ்மான் ஷைத்தான் நானே அவன் மேல சாட்டிடுறேன்னு அல்லாஹ் சொல்றேன். நல்ல நண்பர்கள் ஏற்படவே மாட்டாங்க என்னைக்குமே. அல்லாஹ் யார் மேல கோபமா இருக்கும் அவங்களுக்கு சொல்றேன், நல்ல நண்பர்கள் தன்கிட்ட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப மோசமானவனா தான் இருப்பான். இது அல்லாஹ் மேல கோபமா இருக்கிறதுக்கு அடையாளம். அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையை பாதுகாக்கணும். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாதைகள் அவனே, ஏன்னா பாதைகளை திறந்து வைக்கக்கூடிய வேலை அல்லாஹ்வுடைய வேலை. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதையை நாம் வழிகாட்டுவோம். அல்லாஹ் வழிகாட்டல, உலகத்தில் யாரும் வழிகாட்ட முடியாது. உலகத்தில் ஏன் செய்ய முடியாது, யாரும் வழிகாட்ட முடியாது. அப்ப அன்பர்களே, நற்காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகளை நாம் விழுந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறது கிடையாது. அல்லாஹ் நம்ம மீது அதிருப்தியா இருக்காங்கிறது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, 2 உமர்கள்ல ஒரு உமரை எனக்கு கூட அல்லா அப்படின்னு துஆ செய்றாங்க இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவதற்காக. ஒன்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டாவது அபுல் ஹக்கம் அபு ஜஹல், அவனுக்கும் உமர் 2 பேர் இருந்துச்சு. அந்த டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த துஆவை எடுத்துட்டு, அல்லாஹ் துஆ கபூல் செஞ்சுட்டான், துஆ எடுத்துட்டு போறாங்க. போறப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் படுத்த மாதிரி படுத்திருந்தாங்க. கன்னத்தில் இப்படி கை வச்சு வலதுபுறம் சாஞ்சு தன்னுடைய கால் மேலே இடது கையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு படுத்த மாதிரி படுத்திருந்தாங்கன்னா, அபூஜஹல் தன்னுடைய 2 கையும் இப்படி பிடிச்சி இந்த 2 கவட்டைக்கு மத்தியில் வச்சு படுத்துக்க வந்தானா, அப்படியே படுத்துக்க வந்தானா. அந்த துவா நேராக போச்சான், போய் இவன் சரியில்லைன்னு சொல்லி நேரம் உமர் ரலியல்லாஹு போயிருச்சான். அப்போ அந்த துவா கபூல் செய்யப்பட்டது தான். அந்த துவாவை தேர்ந்தெடுப்பதற்கெல்லாம் நற்காரியங்களை முன்னாடி வைக்கலாம் பாருங்க. இந்த நற்காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சா நேராக அந்த அமல் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சான். அல்லாஹ் அந்த வாய்ப்புகள் அல்ல உமர் நாயகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்வுடைய இஷ்டம் தான், அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி தான். அந்த நற்காரியங்களை ஏற்படுத்தும் அல்லாஹ் தஆலா முதல்ல. அதுதான் ஹாஜா அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு 15 வயசு இருந்துச்சு எனக்கு. நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருப்பேன், தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ரொம்ப நியாயமாக இருப்பேன். ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணுமே சொல்லி வேக வேகமாக போய் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் எல்லா பழங்களையும் வெட்டி வெட்டி கொண்டாந்து கொடுத்தேன் நான். அவங்களுக்கு சொந்தமான தோட்டம். அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரொட்டி துண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. எஜமா எனக்கு வேணா தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி எஜமா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரொட்டி துண்டில் ஒரு சின்ன ஒரு தேர்வு பகுதி, ஒரு ரொட்டியில் ஒரு சின்ன பகுதி மட்டும் கீழே கிடந்துச்சு. போட்டு போயிட்டாங்களே எஜமா, தூரமாக போயிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து சாப்பிட்டேன். நான் அதை வாயில் வச்சோடனே உலகத்துடைய மொத்த அஸ்ரார்கள் எனக்கு திறக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் எல்லா இதுவுமே எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வருத்தப்பட்டாங்களாம், ஒரே ஒரு 1/4 ரொட்டி சாப்பிட்டோமே, முழு ரொட்டியும் சாப்பிட்டுருந்தா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இது அஜ்மீர் நாயகம். எதுக்கு சொல்கிறேன், அவர்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல என்ன காரியங்களை அவங்கள்ட்ட ஏற்படுத்தினா பாருங்க. நல்லடியார்கள் வர்றாங்க, கண்ணியப்படுத்து, இந்த மாதிரி நற்காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் முதல்ல கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லா
பெற்றோர்கள் எல்லாம் தான் பிள்ளைங்களுக்கு சொல்றது, சூஃபியாக்கள் ஊருக்கு வந்தாலே போதும், குழந்தைங்களை கூட்டு போவாங்க, போய் ஹிதமத் செய், இது பண்ணு அப்படின்னு சொல்லி சூஃபியாக்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுல்தான் முஃபஸ்ஸிரீன் அவங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே துஆல கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப வ தஅவீல்னு சொல்லி ஒரே துஆல கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால கொடுத்தாங்க? மற்ற எத்தனையோ சஹாபாக்கள் கொடுக்காம அவங்களுக்கு எது கொடுத்தாங்க? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இரவு ஃபுல்லாக என்ன அமல் செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்து பாத்ரூம் போகிறாங்க, பீசா போகிறாங்க, உடனே பாத்திரத்தை எடுத்து உது செய்யறதுக்கு தண்ணி, வந்தோடனே கை கழுவு தண்ணி, மிஸ்வாக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. சொல்ல வந்தாங்க, யாருமே செஞ்சு வச்சது? இப்னு அப்பாஸ். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அந்த துவா வருது. அந்த துவா யாருக்கு வேண்டுமானாலும் செல்லும். அந்த செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு நற்காரியத்தை நம்மள்ட்ட வெளிப்படுத்துறானா இல்லையா? இதுதான் நற்காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன் தன் பக்கம் நெருக்கிக் கொள்ள அல்லாஹ் அவர்களை தான் விருப்பப்படுறான். அதே மாதிரி நற்காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு நம்ம கிடைக்க மாட்டேது. மஜ்லிஸ் சொல்லி காட்டினாங்க, ஊருக்கு போனேன், தினைக்கும் மஜ்லிஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், வாய்ப்புகள்லாம் இருக்கு, ஆனால் என்னமோ தெரியல நடக்க மாட்டேதுங்க, எப்படியோ தொழுதுறணும்னு நினைக்கிறேன் முடியலை, எப்படியாவது இது செய்யணும்னு நினைக்கிறேன் முடியலை, ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியல. இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மள்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும், அதை அல்லாஹ்வுத்தாலா செய்ய விடாமல் ஆக்கிடுறோம். இப்போ அல்லாஹ் நம்மள வருத்தமாக இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இந்த சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ அன்பர்களே, அல்லாஹ்வை பக்கம் நெருங்குவதற்கான வழியை பார்க்கணும். இப்போ நான்காவதா சூஃபியாக்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கும். அதனால தான் சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்குங்க. இன்னும் சொல்ல போனால் சர்க்கார் நான் திக்ர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3000 அல்லாஹ், 250 செலவாத்து, 120 இஸ்திக்ஃபார். இதை நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னாலே எல்லாம் நம்மளால் வருத்தமாக இருக்காங்கிறது கிடையாது. நல்லா விளங்கணும். இதை என்னால் கம்பல்சரி செய்ய முடியல, தசி மிஷின்லாம் எடுத்து ஜோக்கில் போடுறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னாலே நம்ம அல்லாஹ் மேலே வருத்தமாக இருக்காங்க. ஏதேனும் ஒரு குறை, ஒரு பாவம் நம்மகிட்ட நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறது கிடையாது. அதை பரிபூர்ணமாக செஞ்சாலே போதும், அல்லாஹ் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நற்காரியங்கள் பக்கம் வழிகாட்டப்படுகிறது, அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. மதரசாவில் இருக்கிறோம், தாராளமாக செய்யலாம், 3000 30,000 செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்ததற்கு பின்பும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிறோம் நாங்கள், எங்களால் வெளியே கூட போக முடியல. ஏன்? மேலே அவர்கள் மற்ற பெண்கள் போட்டிருக்கிற ஆடையை பார்த்தா இங்கே ஆண்கள் போட்டிருக்க ஆடையை விட மோசமாக இருக்குது, ரொம்ப குறைவான ஆடைகள் அணிகிறாங்க, அதனால நாங்கள் என்ன சார் இந்தியாவிலேருந்து சேலை வாங்கி போகிறோம்னு சொல்லி சர்க்கார் சில பேர் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ தீய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நற்காரியங்கள் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான் பாருங்க. நமக்கெல்லாம் எப்படி செஞ்சிருக்கான், நல்ல எவ்வளோ வேணா அமல் செய்யலாம், யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. எவ்வளோ வேணா இபாதத் செய்யலாம், திக்ர் செய்யலாம், தொழுகலாம், யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். எவ்வளோ வேணா நற்காரியங்கள் ஈடுபடலாம். அப்படி இருக்கும் பொழுதும் நம்மால் அந்த நற்காரியங்கள் செய்ய முடியலன்னு சொன்னால் எல்லாம் நம்ம மீது வருத்தமாக இருக்கும் கிடையாது. எல்லாம் அந்த நிலையை மாற்றுதல் புரிவானாக, யாருடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ்வுத்தாலா பாதுகாப்பானாக. சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, இறுதியாக சொல்லி முடிச்சிடுறேன். அல்லாஹ் நம்ம மேலே வருத்தமாக இருக்க தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அந்த தண்டனை என்ன தெரியுமா? நான் நரகத்தை போட்டுருவேன், அது ஒரு தண்டனை தான் இல்லைன்னு சொல்லி, பெரிய தண்டனை தான், அதாபுன்னு அதையும் தான், அது மாபெரும் அதாபு தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி கபூரில் அதாப், அதுவும் பெரிய தண்டனை தான். அதே மாதிரி எவ்வளோ தண்டனைகள் இருக்குது. அல்லாஹ் கொடுக்குற தண்டனைகள்லையே பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் திக்ர் செய்ய விடாமல் தடுக்கிறது தான், துவா செய்ய விடாமல் தடுக்கிறது தான், குர்ஆன் ஓத விடாமல் தடுக்கிறது தான், நற்காரியங்களை ஈடுபட விடாமல் தடுக்கிறானா இல்லையா? இதுதான் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய தண்டனைகள், கொடுக்கக்கூடிய தண்டனைகளே பெரிய தண்டனை சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறான். எல்லாம் அந்த நேரிடும் பாதுகாத்தல் புரிவானாக. அவனை நெருங்கி அவனை அடையக்கூடிய ஆசையும் அதற்கான பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.